வயல்ல கண்ணுக்கு தெரியாத சைஸ்ல உங்க பேனா நுனியில 10ல இருந்து 100 குளவி உக்காடுற அளவுக்கு சைஸ்ல குளவிகள் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத அளவுல இருந்து உங்க கை தண்டி இருக்கிற மஞ்ச குளவி செங்குளவி வரைக்கும் வயல்ல குளவிகள் மட்டும் 3.5 லட்சம் ஜாதி சுத்துது. 3.5 லட்சம் ஜாதிகள். இந்த குளவிகள் என்ன வேலை செய்யும்? வயல்ல இருக்கிற குளவி வீட்டு குளவி மாதிரி புழுவுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டு கோமா ஸ்டேஜுக்கு போய் தூக்கி வச்சுக்கிட்டு மோட்டார் ரூம் எங்க இருக்கு அப்படின்லாம் தேடிட்டு அலைய முடியாது. அதனால வயல்ல குளவி செய்யற வேலை வேற டெக்னிக். புழுவை பார்த்த உடனே பக்கத்துல போகும். புழு அசந்த சமயம் தன்னோட கொடுக்க வச்சு ஒரு குத்துன குத்துலயே என்ன ஆயிரும்? வீட்டு குளவி விஷம். ஆனா வயல் குளவி குத்துன குத்துலயே உள்ள முட்டை போயிடும். ஒரு குத்து குத்திட்டு டலப்புன்னு ஓடிடும். புழு எவன்டா என்னைய கடிச்சதுன்னு திரும்பி பார்க்கலையும் குளவி எஸ்கேப். புழு எவனோ என்னைய கடிச்சிட்டு போறான் அப்படின்னு ஒரு தடவு தடவிட்டு இங்க திங்க வேண்டிய அது எங்க இலைய திங்குதா, பூவை திங்குதா, காயை திங்குதா, பழத்தை திங்குதா, ஏதோ ஒன்னா தின்னுகிட்டு இருக்கும். ஆனா குளவி போட்ட முட்டை யாரோட உடம்புக்குள்ள? இந்த புழுவோட உடம்புக்குள்ள 2-3 நாள்ல குளவி முட்டை பொரிக்கும். யாரோட உடம்புக்குள்ள? இந்த புழுவோட உடம்புக்குள்ள. குளவி புழு இங்க அரிக்கும். அப்ப இவர் இங்க எங்க அரிக்கிறது? குளவியோட பூச்சியோ புழுவோ அடுத்த பூச்சியை சாப்பிட ஆரம்பிச்சாலே அந்த பாதிக்கப்பட்ட பூச்சி உடனே கோமா ஸ்டேஜ் வித் பேரலிசிஸ் அட்டாக், வாயை பொளந்து மல்லாந்துரும். இங்க உட்காந்து குளவியோட புழு அரிச்சு அரிச்சு தின்னு குளவி கூட்டு புழுவா மாறி, கூட்டு புழுவுல இருந்து குளவியா மாறி இந்த புழுவோட உடம்ப ஒட்டச்சுக்கிட்டு குளவி வெளியே போறோம். இப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை சொல்ல போறேன். முதலே சொன்னோம், என்ன வார்த்தை சொன்னோம்? 3.5 லட்சம் ஜாதி குளவிகள் வயல்ல இருக்கு. 3.5 லட்சம் ஜாதியில உங்களோட பேனா நுனியிலேயே 10ல இருந்து 100 குளவி உட்கார்ற அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத குளவிகள்ல இருந்து உங்களோட சுண்டு விரல் சைஸ் வரைக்கும் இருக்கிற குளவிகள்னு பார்த்தோம். இந்த குளவிகள்ல 4 டைப். செலந்தில 3 டைப் இருக்கிற மாதிரி, வலை பின்னும் செலந்தி, வலை பின்னாத செலந்தி, தரையில தாவும் செலந்தி மாதிரி குளவில 4 டைப். முதல் பார்த்த இது வரைக்கும் பார்த்த குளவி அடுத்த பூச்சியோட புழுவுக்குள்ள முட்டை போடுற குளவி. ஆனா இப்ப இந்த பேனா நுனியில உட்கார்ந்து இருக்கிற கண்ணுக்கு தெரியாத குளவிகள், கண்ணுக்கு தெரியாத குளவிகள் என்ன செய்யுதுன்னா, பச்சை புழுவோ வயல்ல இருக்கிற எந்த புழுவுமோ பூச்சி போட்ட முட்டையில இருந்து பொறிச்சுதான் புழுவா மாறும். புழுதான் நம்மளோட பூவையோ இலையவோ வேறையோ தண்டையோ காயவோ ஏதோ ஒன்ன கரிச்சு தின்னு முடிச்சிட்டு கூட்டு புழுவா மாறும். கூட்டு புழுங்கிறது தன்னை சுத்தி கூடு கட்டிக்கிட்டு வயசுக்கு வர்ற பருவம். அந்த கூட்டு புழுவுல இருந்து பொத்துக்கிட்டு வெளியே வர்றதுதான் பூச்சி. ஈயா இருக்கலாம், எறும்பா இருக்கலாம், குளவியா இருக்கலாம், வண்டா இருக்கலாம், வண்ணத்து பூச்சியா இருக்கலாம், அந்த பூச்சியா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. முதல் அது என்ன வைக்கும்? முட்டை வைக்கும். முட்டையில இருந்து புழு, புழுவுல இருந்து கூட்டு புழு, கூட்டு புழுவுல இருந்து தாய் பூச்சி. இப்ப இந்த 4 ஸ்டேஜ்லயுமே வயலுக்குள்ள கெடுதல் செய்யற பூச்சிகள் உட்காந்துரும். இப்பதான் பாயிண்ட் வர்றோம். என்ன வர்றோம்? இது வரைக்கும் சொன்ன கதையில பார்த்த குளவிகள் அடுத்த பூச்சியோட புழுவுக்குள்ள முட்டை போடுற குளவிகள். ஆனா இந்த பேனானுனில உட்கார்ற அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத குளவிகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த குளவிகள் என்ன செய்யும் தெரியுமா? புழு உடம்ப தேடாது. புழுவுக்கு பதில பூச்சி போட்ட முட்டைகள் எங்க இருக்குன்னு தேடும். பூச்சிகளோட முட்டைகளுக்கு மேல போய் உட்கார்ந்து இது முட்டையை உள்ள சொரித்து வந்துடும். முட்டைக்குள்ள முட்டை, வெஜிடேரியன் முட்டைக்குள்ள நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் பூச்சியோட முட்டை எல்லாம் எங்க இருக்குன்னு தேடி போய் குளவி தன்னோட முட்டையை உள்ள சொருகிட்டு வந்துடும். நார்மலா பூச்சிகளோட 2ல இருந்து 3 நாள் ஆகும் பொறிச்சு புழு வெளியே வர்றது. ஆனா இந்த கண்ணுக்கு தெரியாத குளவிகளோட முட்டை 24 மணி நேரத்துக்குள்ள பொறிச்சிடும். பொறிச்ச உடனே வெளியே வர்ற குளவி புழு இந்த வெஜிடேரியன் பூச்சியோட முட்டையா ஆம்லேட் போடுறதா வேலை. வெஜிடேரியன் முட்டையவே தின்னு முடிச்சு கூட்டு புழுவா மாறி அதுல இருந்து குளவி வெளியே பறக்கும். 3 நாள்ல குளவியாகி வெளியே பறந்துடும். அப்ப இப்ப என்ன அர்த்தம்? வெஜிடேரியன் பூச்சியோட முட்டை ஸ்டேஜ்லயே சமாதி, புழுவே வெளியே வராது. இங்கதான் டெக்னிக். குளவியில 4 டைப்பான குளவி. அடுத்த பூச்சியோட முட்டைக்குள்ள முட்டை வைக்கிற குளவி, அடுத்த பூச்சியோட புழுவுக்குள்ள முட்டை வைக்கிற குளவி, அடுத்த பூச்சியோட கூட்டு புழுவுக்குள்ள முட்டை வைக்கிற குளவி, அடுத்த பூச்சிக்குள்ளேயே முட்டை வைக்கிற குளவி. குளவியில 4 டைப். குளவி இருந்தாலே வயல்ல உங்களோட புழுவை பத்தி கவலையே பட வேண்டாம். 3.5 லட்சம் ஜாதி. ஆனா இந்த குளவியை எப்படி வயலுக்கு கொண்டு வரணும்?